ஸ்ரீ ரேவா காண்டம் 56ஆம் அத்தியாயம் தானத்தின் பலன் விவரிக்கப்பட்டது. மன்னர் உத்தானபாதர் கூறினார், நான் இன்னும் கொஞ்சம் அறிய விரும்புகிறேன். கங்கை யாரால் வீழ்த்தப்பட்டது? ருத்ரனின் தலையில் நின்ற புனித நதி இங்கு எப்படி வந்தது? புனித தேவசீலாவின் செயல்திறன் என்ன? சங்கரனாரே, நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தால் இவற்றை எனக்கு விவரிக்கவும். ஈஸ்வரனார் கூறினார், உலகங்களின் நலனுக்காக அனைத்து தேவர்களாலும் மிகவும் மதிக்கப்படும் கங்கை எவ்வாறு வீழ்த்தப்பட்டது என்பதை மன ஒருமைப்பாட்டுடன் கேளுங்கள். அரசரே, தெற்கு பகுதியில் விந்திய மலை உள்ளது. அனைத்து தேவர்களும் அதன் உச்சிக்கு சென்றனர். அரசரே, பிரபஞ்சத்தின் அதிபதியான தேவர்களின் அதிபதியான பிரபஞ்சத்தின் குருவான ஈசனாரை வணங்கிய பின்னர் அவர்கள் அவரிடம் கேட்டார்கள், உங்கள் பிசுபிசுப்பான முடிகளின் நடுவில் நிற்கும் கங்கையை தரையில் விடுங்கள். இவ்வாறு கங்கை பிரம்மதேவர் தலைமையிலான அனைத்து சூரர்களாலும் தேவர்களாலும் அழைக்கப்பட்டது. அதன் பிறகு ருத்ரனாரால் அவரது தலையிலிருந்து பிரகாசமான நதி பூமிக்கு விடப்பட்டது. இது அந்த இடத்தில் தேவர்களால் மிகவும் புனிதமான நதியாக படைக்கப்பட்டுள்ளது. எனவே பூமியில் உள்ள மனிதர்களின் நலனுக்காக அவள் தேவ நதி, தெய்வீக நதி ஆகிறாள். எப்போதும் அதன் கரையில் வசிப்பவர்கள், பக்தியுடன் புனித நீராடுபவர்கள் மற்றும் எப்போதும் அதன் நீரை அருந்துபவர்கள் யமனின் வசிப்பிடத்திற்கு செல்வதில்லை. பிராசி சரஸ்வதி தெய்வீக நதியின் மேற்கில் உள்ளது. சூலபேதத்தின் குண்டத்தில் அவள் விழுந்த இடத்தில் சூலபேதத்தின் தெற்கே ஒரு சிறந்த தீர்த்தம் உள்ளது. அங்குதான் புனிதமான தேவசீலை இறைவனால் படைக்கப்பட்டது. ஒருவர் அங்கு பக்தியுடன் புனித நீராடி பித்ருக்களையும் தெய்வங்களையும் சாந்தப்படுத்தினால் அனைத்து உயிரினங்களின் அழிவு காலம் வரை அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஒருவர் அங்கு புனித நீராடிய பின்னர் மிகுந்த பக்தியுடன் அங்குள்ள பிராமணர்களுக்கு உணவளிக்க வேண்டும். ஒரு சிறிய அளவு சமைத்த உணவை வழங்கினாலும் அதற்கு செயல்திறனை பொறுத்தவரை முடிவே இல்லை. மன்னர் உத்தானபாதர் கூறினார், உலகில் வழங்கப்படும் அந்த தானங்கள் எவை? பிரசாதம் வழங்குவதன் மூலம் ஒரு மனிதன் எந்த பக்தியுடன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். தேவசீலையின் மகத்துவம் புனித நீராடல், தானம் மற்றும் இது போன்றவற்றிலிருந்து கிடைக்கும் பலன் மற்றும் விரதம், உபவாசம் மற்றும் நியமம், கட்டுப்பாடுகள் மற்றும் அனுசரிப்புகள் மூலம் அடையக்கூடிய நன்மை என்ன என்பதை எனக்கு கூறுங்கள். ஈஸ்வரனார் கூறினார், அரசரே, முன்பு வீரசேனன் என்று அழைக்கப்படும் மிகவும் சக்தி வாய்ந்த சேதி மன்னன் இருந்தான். அவன் ஒரு பரந்த பிரதேசத்தின் அதிபதியாக இருந்தான். அவன் மிகவும் வீரியமுள்ளவனாக இருந்தான். நாடு முழுவதும் எதிரி இல்லை, எந்த கொள்ளை நோயும் இல்லை, எந்த திருடர்களும் நாட்டை நாசமாக்கவில்லை, எந்த அக்கிரமமும் இல்லை. எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் நீதி மட்டுமே நிலவியது. அரசருக்கு பல மகன்கள் இருந்தனர். அவர் எப்போதும் தனது மனைவிகளின் கூட்டத்துடன் மகிழ்ச்சியாக இருந்தார். அவருக்கு மலையின் மகள் அன்னை பார்வதி தேவி போன்ற அழகான ஒரு மகள் இருந்தாள். அந்த பெண் பெற்றோருக்கும் அனைத்து உறவினர்களுக்கும் மிகவும் பிரியமானவள். சரியான நேரத்தில் அவளுடைய திருமணம் முறையாக கொண்டாடப்பட்டது. அதன் பிறகு சேதி மன்னன் 12 ஆண்டுகள் நீடித்த ஒரு யாகத்தை தொடங்கினான். இதற்கிடையில் தன் மகளின் கணவர் இறந்து போனார். தன் மகள் வைதவ்யம் அடைந்ததைக் கண்டு, விதவியானதைக் கண்டு மன்னன் துக்கமடைந்தார். துயரத்தால் பாதிக்கப்பட்ட தனது மனைவியிடம் அவர் கூறினார், என் அன்பானவளே, எங்களுக்கு ஒரு பெரிய துன்பம் ஏற்பட்டுள்ளது. அது எங்கள் வாழ்நாள் முழுவதும் தாங்க முடியாததாக இருக்கும். இந்த பெண் தனது அழகு மற்றும் இளமை காரணமாக பெருமைப்படுகிறாள். அவளை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். ஒருவேளை அவள் குடும்பத்தை கூட கெடுக்கக்கூடும். இந்த பெண்ணை எப்படி பாதுகாக்க முடியும்? பானு மதத்தை, பெண்ணின் பெயர், பாதுகாப்பாக வைத்திருக்க எந்த வழியும் இல்லை. பெற்றோரின் பரஸ்பர விவாதத்தை கேட்டதும் அந்த பெண் கூறினாள், பானுமதி கூறினாள், அன்புள்ள தந்தையே, உங்கள் முன் என்ன நடக்கிறது என்று சொல்ல நான் ஒருபோதும் வெட்கப்படவில்லை. நிச்சயமாக எந்த குறையும் அல்லது தவறும் உங்களை என் காரணமாக தாக்காது. அரசரே, இனிமேல் என் முடிகள் முடிவடைவதை நிறுத்துவேன்.
உங்கள் இடத்தில் நான் வழக்கமான நீளத்தில் ஒரு கரடு முரடான துணியின் பாதியை அணிவேன். புராணங்களில் கூறப்பட்டுள்ள விரதங்களை நான் கடைபிடிப்பேன். நான் என்னை வாடி ஜனார்த்தனரை சாந்தப்படுத்துவேன். அன்புள்ள தந்தையே, நீங்கள் என்னை அனுமதித்தால் நான் இப்படித்தான் எண்ணுகிறேன். பானுமதியின் வார்த்தைகளை கேட்டதும் மன்னர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவள் யாத்திரை செல்ல திட்டமிட்டிருந்ததால் மன்னர் அவளிடம் ஏராளமான செல்வத்தை ஒப்படைத்தார். அவளை பாதுகாக்க அவளுடன் பல முதியவர்களை நியமித்தார். அவளை பாதுகாக்க பிராமணர்கள், பூசாரிகள், அடிமைகள் மற்றும் பணியாளர்கள் மற்றும் அவளை பாதுகாக்கும் திறன் கொண்ட காலாட்படை வீரர்களை அனுப்பினார். இவ்வாறு தன் தந்தையின் முழு சம்மதத்துடன் கற்புடைய பெண்மணி கங்கையின் கரைக்கு சென்றார். கங்கையின் இரு கரைகளிலும் புனித நீராடி இனிமையான நறுமணங்கள், மாலைகள், ஆபரணங்கள் போன்றவற்றால் சிறந்த பிராமணர்களை தினமும் கௌரவித்து கங்கையின் கரையில் 12 ஆண்டுகள் கழித்தார். அதன் பிறகு இளவரசி கங்கையை விட்டு வெளியேறி தெற்கு நோக்கி சென்று தனது உதவியாளர்கள் மற்றும் மந்திரி சீடர்களுடன் ரேவா என்ற பெரிய நதியை அடைந்தார். அமரகண்டகத்தில் உள்ள ஓங்காரத்தில் அவள் 5 ஆண்டுகள் தங்கினாள். அவள் ஒரு தீர்த்தத்திலிருந்து மற்றொரு தீர்த்தத்திற்கு வடக்கு மற்றும் தெற்கு கரையில் ரேவாவின் கரைகளில் சென்றார். பல புனித நீராடல்களை எடுத்துக்கொண்டு பிராமணர்களை பக்தியுடன் சோம்பலில்லாமல் வணங்கி மேற்கு நோக்கி சென்று வான நதியின் சங்கமத்தை அடைந்தாள். அங்கே முனிவர்களின் கூட்டம் நிறைந்த ஒரு புனித துறவியை கண்டாள். புனிதர்களின் கூட்டத்தை கண்டதும் அவள் குனிந்து, இந்த தீர்த்தத்தின் மகத்துவம் என்ன, அதன் பெயர் என்ன, மரியாதைக்குரியவர்களே, நான் உங்களுக்கு பிரியமாக இருக்கலாம், இதை கூறுங்கள் என்றாள். முனிவர்கள் கூறினார்கள், இது சக்கர தீர்த்தம் என்று நன்கு அறியப்படுகிறது. திரிசூலத்தை ஏந்திய தேவர்களின் தலைவரான மகேஸ்வரனாரால் பகவான் ஸ்ரீஹரிக்கு சக்கரம் வழங்கப்பட்டது இங்குதான். இங்குள்ள தீர்த்தத்தில் ஒருவர் புனித நீராடி பித்ருக்களையும் தெய்வங்களையும் சாந்தப்படுத்தினால் அவர் சந்தேகத்திற்கிடமின்றி திரும்ப முடியாத இடத்தை அடைவார். தபஸ்வினி தேவியே, துறவியே, மறுநாள் அந்த நபர் சூலபேதத்திற்கு சென்று முன்னர் குறிப்பிடப்பட்ட விதிகளின்படி புனித நீராடலை முறையாக செய்ய வேண்டும். 3 பிறவிகளில் செய்த பாவங்களிலிருந்து அவர் சந்தேகத்திற்கிடமின்றி விடுபடுவார். 3 குழிகள், தண்ணீர் மற்றும் எள் விதைகள், அஞ்சலி, ஒன்றாக இணைக்கப்பட்ட பனை குழி மட்டுமே பித்ருக்களுக்கு பானமாக வழங்கப்பட வேண்டும். இதனால் பித்ருக்கள் 12 ஆண்டுகள் திருப்தி அடைவார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. வேதங்களை நன்கு அறிந்த பிராமணர்கள் மூலம் பக்தியுடன் சார்த்தம் செய்பவர் வட்டியை தவிர்க்க வேண்டும். பித்ருக்களுக்கு என்ன படைக்கப்பட்டாலும் அது அதன் பலனில் நித்தியமாகிறது. மறுநாள் அவர் அற்புதமான மற்றும் புண்ணியமான தேவசிலாவிற்கு செல்ல வேண்டும். அங்கு தேவர்களால் முன்னர் படைக்கப்பட்ட புண்ணியமான ஜானவி நதி தெரியும். அரசரே, ஒருவர் அங்கு புனித நீராடி எள் விதைகள் கலந்த தண்ணீரை பித்ருக்களுக்கு வழங்க வேண்டும். ஒரு முறை அரிசி உருண்டைகளை மட்டுமே வழங்கினால் பிராமணவதம் செய்த பாவம் நீங்கும். மாதத்தின் எந்த பாதியிலும் 11ஆம் நாளில் விரதமிருந்து இரவில் விழித்திருக்க வேண்டும். புராண கதையை படிக்க வேண்டும். மலர்கள், தூபங்கள் மற்றும் நைவேத்திய பிரசாதங்களால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும். காலையில் ஸ்பூதி பிராமணர்களுக்கு உணவளித்து தனது சக்திக்கு ஏற்ப கொடைகளை வழங்க வேண்டும். 4வது நாளில் உடல் உறுப்புகளை புனிதப்படுத்துவதற்காக பிரம்மதேவரின் உடலிலிருந்து வெளிவரும் பிரீச சரஸ்வதி ஓடும் இடத்திற்கு செல்ல வேண்டும். நீராடிய பின்னர் மனிதன் பித்ருக்களையும் தெய்வங்களையும் பக்தியுடன் சாந்தப்படுத்த வேண்டும். ஸ்ரார்த்தத்தை முறையாக செய்த பின்னர் அவர் கண்டிக்க முடியாத புகழ்பெற தகுதியான பிராமணர்களுக்கு உணவளிக்க வேண்டும். சந்தேகத்திற்கிடமின்றி பித்ருக்கள் 12 ஆண்டுகள் திருப்தி அடைகிறார்கள். இந்த இடம் அனைத்து தேவர்கள் மற்றும் அனைத்து தீர்த்தர்களையும் கொண்டுள்ளது. கோடிக்கணக்கான தெய்வங்களால் நிறைந்த இந்த இடம்
10 மில்லியன் லிங்கங்களை கொண்ட அனைத்து சிறந்த தீர்த்தங்களிலும் மிகச் சிறந்ததாகும். தூய்மையான ஒரு நபர் தனது புலன்களை கட்டுப்படுத்தி 3 இரவுகள் 15 தினங்கள் 1 மாதம் 6 மாதங்கள் மற்றும் சில நேரங்களில் 1 வருடம் நீராடினால் அவர் ஸ்வர்க்கத்தில் வசிப்பது உறுதி. அவர் மீண்டும் ஒருபோதும் மரண உலகில் பிறக்க மாட்டார். கட்டுப்பாடுகளை கண்டிப்பாக கடைபிடிப்பதன் மூலம் 3 பிறவிகளில் குவிந்த பாவங்களிலிருந்து விடுபடுவார். ஆண் துணை இல்லாமல் 12 ஆண்டுகள் அங்கேயே இருக்கும் தூய விரதங்களை கொண்ட ஒரு பெண் ருத்ரலோகத்தில் எல்லா நேரங்களிலும் மதிக்கப்படுகிறாள். முனிவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் அவள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் முன்னேறினாள். அவள் தீர்த்தத்தில் புனித நீராடி இரவும் பகலும் சுறுசுறுப்பாகவும் விழிப்புடனும் இருந்தாள். தீர்த்தத்தின் சக்தியை கண்ட அவள் மீண்டும் கூறினாள், பிராமணர்கள் உள்பட பூசாரிகளே, என் வார்த்தைகள் கேட்கப்படட்டும். நான் உயிருடன் இருக்கும் வரை பகலிலோ அல்லது இரவிலோ இது போன்ற புனிதமான இடத்தை நான் விட்டு விட மாட்டேன். தயவு செய்து என் தாய் மற்றும் தந்தையிடம் இந்த வார்த்தைகளை கூறுங்கள். உங்கள் மகள் சூலபேதத்தில் தங்கி தொடர்ந்து சபதங்களை கடைபிடிக்கிறாள். இதை கூறிய பிறகு அரசரே, இளவரசி பானுமதி அங்கேயே தங்குவதை தொடர்ந்தாள். மற்ற தினங்களில் விரதம் இருக்க தொடங்கினாள். படிப்படியாக அவள் விரதத்தின் கால அளவை 1 மாதமாக அதிகரித்தாள். அவள் எப்போதும் தேவசிலாவில் தன்னை நிலைநிறுத்தி சக்கரம் ஏந்திய இறைவனை தியானித்தாள். அவள் இரவும் பகலும் தூபம் எரித்தாள், சந்தனம் பூசினாள், விளக்குகளை வைத்தாள். அவளே பாதங்களை சுத்தம் செய்து பிராமணர்களுக்கு உணவளித்தாள். அந்த ராணி, அதாவது இளவரசி, இவ்வாறு தனது சபதங்களை கடைபிடித்து 12 ஆண்டுகள் அங்கேயே இருந்தாள். ஈஸ்வரனார் கூறினார், இப்போது அரசரே, தேவசீலாவின் மகத்துவத்தை காட்டும் மற்றொரு கதையினை கேளுங்கள். வலிமை மிக்க கரங்களை உடையவரே, வரலாற்று பின்னணியுடன் ஒரு பழைய புராண கதையை நான் கூறுவேன். சபரா பழங்குடியினரை சேர்ந்த ஒரு வேட்டைக்காரன், காட்டுவாசி, பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட அவர் தனது மனைவியுடன் இறைச்சி வாங்குவதற்காக காட்டிற்கு சென்றார். அவர் பறவைகளையோ விலங்குகளையோ பழங்களையோ காணவில்லை. இறுதியில் தாமரை மலர்களின் கொத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஏரியை கண்டார். அந்த அற்புதமான ஏரியை கண்ட சபரனின் மனைவி இந்த வார்த்தைகளை கூறினாள், நமது உணவுக்கான பணத்தை பெறுவதற்காக இந்த அற்புதமான அல்லிகளை, தாமரை மலர்களை எடுத்து கொள்ளுங்கள். நீதிமான்களும் பக்திமான்களும் இறைவனை வணங்குவதற்காக சூலபேதத்திற்கு வருவார்கள். மலர்களை விற்கலாம். தனது மனைவியின் வார்த்தைகளை கேட்டதும் அந்த தாமரை மலர்களை சேகரித்தார். நீரிலிருந்து வெளியே வந்த பின்னர் அவர் ஒரு ஸ்ரீவிருக்ஷ வில்வ மரம் தனக்கு முன்னால் இருப்பதை கண்டார். அவர் ஸ்ரீ பலாவின் பழுத்த பழங்களை பறித்து சூலபேதத்தை அடைந்தார். அங்கு அவர் ஏராளமான மக்களை கண்டார். கைத்திர மாதத்தின் பிரகாசமான பாதியில் 11ஆம் நாளில் குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் பெண்கள் கூட எதையும் உணவருந்தலாகாது. தேவசிலா பாறையின் மீது அங்கு அமைக்கப்பட்ட ஒரு மண்டபத்தை கண்டார். அது தெய்வீகமாக அழகாக இருந்தது. மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு துணிகளால் மூடப்பட்டிருந்தது. ஆசிரமங்களில் வசித்த முனிவர்கள் அங்கு வந்தனர். அவர்கள் தங்கள் விரதங்களையும் புனித அனுஷ்டானங்களையும் மேற்கொண்டனர். அவர்கள் அனைவரும் புனித நெருப்புக்களை வைத்திருந்தனர். அவர்களின் மனைவியரும் அங்கே இருந்தனர். தேவ நதியின் முழு கரையும் முனிவர்களின் கூட்டத்தால் மிகவும் அழகாக தெரிந்தது. சிறந்த அரசரே, முழு பாதையும் பார்வையாளர்களால் அடைக்கப்பட்டது. அங்கு கூடியிருந்த முழு நாட்டையும் பார்த்த சபரா தனது மனைவியிடம் கூறினார், போய் யாரிடமாவது அவர்கள் ஏன் புனித நீராடுகிறார்கள் என்று கேளுங்கள். நாம் கேள்விப்படும் பர்வங்களில் புனித பண்டிகை தினங்கள் ஏதேனும் உள்ளதா? இது சந்திர கிரகணமா அல்லது சூரிய கிரகணமா? இது சூரியனின் சஞ்சாரமா அல்லது அக்ஷய திருதியை திதியா? பின்னர் தனது கணவரின் கட்டளைப்படி சபரி புறப்பட்டார். அங்கே ஒரு பெண்ணை கண்டு அவளுக்கு 2 அற்புதமான தாமரை மலர்களை கொடுத்து, இன்று சந்திர திதி. திதி என்றால் என்ன?
இன்று பர்வம் என்றால் என்ன என்று கூறுங்கள். மக்கள் ஏன் புனித நீராடுகிறார்கள்? புனித நீராடுவதற்கான காரணம் என்ன என்று கேட்டாள். அந்த பெண் கூறினாள், இன்று புனித ஏகாதசி 11வது நாள். அது அனைத்து பாவங்களையும் அளிக்கிறது. இன்று யாராவது ஒரு முறை விரதம் இருந்தால் அவர் ஸ்வர்க்கத்தை அடைவார். அவளுடைய வார்த்தைகளை கேட்ட சபரி, சிறந்த அரசரே, அந்த பெண்ணின் முழு வாக்கியத்தையும் உற்சாகமின்றி சபரியிடம் விவரித்தாள். இன்று இது ஒரு புண்ணியமான ஏகாதசி. இதற்கு மதன ஏகாதசி என்று பெயர். குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் கூட இன்று விரதம் அனுஷ்டிக்கிறார்கள். இதனால் அனைத்து பாவங்களும் அளிக்கப்படும். ஒரு அற்புதமான இளவரசி இருப்பதாக கேள்விப்படுகிறார்கள். அவர் புனித விரதங்களையும் உணவில் கட்டுப்பாடுகளையும் தவறாமல் கடைபிடிக்கிறாள். கற்புமிக்க பெண்மணி பானுமதி என்ற பெயரில். இந்த பெண்மணிக்கு இணையான எந்த பெண்ணையும் 3 உலகங்களிலும் கேள்விப்பட்டதில்லை. அவள் பூமியில் அவதரித்த தெய்வீக பெண்மணியாக தெரிகிறது. தனது மனைவியின் வார்த்தைகளை கேட்ட சபரர் அவளிடம் கூறினார், உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதற்கு உடனடியாக தாமரைகளை விற்று உன் உணவை பெறு. ஆனால் நான் உணவருந்த கூடாது என்பது என் உறுதியான தீர்மானம். அழகான பெண்ணே, நான் தீய எண்ணம் கொண்டவன். நான் எந்த நல்ல காரியத்தையும் செய்யவில்லை. சபரி கூறினார், எனக்கு நினைவிருக்கும் வரை நான் உங்களுக்கு முன் உணவருந்தியதில்லை. உணவு அருந்த மாட்டேன். உங்கள் உணவிற்கு பிறகு எஞ்சியதையே நான் உணவாக உட்கொள்வேன். மனைவியின் உறுதியான முடிவை அறிந்த வேடன் புனித நீராடச் சென்றார். தனது மேலாடையில் பாதியை அணிந்து கொண்டு பக்தியுடன் புனித நீராடினார். அனைத்து தேவர்களுக்கும் மரியாதை செலுத்திவிட்டு பின்னர் தேவசீலாவிற்கு சென்றார். பலன்களை குறித்து சந்தேகம் கொண்டாலும் ஜனார்த்தனரை வணங்கி நின்றான். சபரி 2 தாமரை மலர்களை கொடுத்த அந்த பெண் அரசிக்கு இளவரசி தகவல் தெரிவித்தாள். தாமரை மலர்களின் இணையை கண்டதும் அவள் அந்த இளவரசி பணியாளரிடம், நீ எங்கிருந்து தாமரை மலர்களை பெற்றாய்? உடனே எனக்கு கூறுவாய். சீக்கிரம் சென்று இது போன்ற தாமரை மலர்களை கொண்டு வா. உணவு, தானியம் அல்லது பணத்திற்கு ஈடாக தாமரை மலர்களை கொண்டு வா என்றாள். பானுமதியின் வார்த்தைகளை கேட்டதும் அவளின் பணியாளர் பெண் சபரனிடம் சென்றாள். ஸ்ரீபலங்களையும் மலர்களையும் எனக்கு கொடுப்பாய். சபரி கூறினாள், நீ போய் அரசியாரிடம் மலர்களுடன் ஸ்ரீபலங்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று கூறுவாய். எனக்கு எதுவும் ஆசை இல்லை. அதற்கு ஈடாக எதையும் நான் விரும்பவில்லை. அவள் அவசரமாக திரும்பி இளவரசியாரிடம் நடந்த அனைத்தையும் சபரியின் வார்த்தைகளையும் முழுமையாக விவரமாக கூறினாள். அவளுடைய வார்த்தைகளை கேட்டதும் ராணியே, இளவரசியே அங்கு சென்று சபரியிடம் அன்பாக உரையாடினார். தாமரை மலர்களை விலைக்கு கொடுங்கள். சபரி கூறினாள், ராணியே, இளவரசியாரே, மலர்கள் மற்றும் பழங்களின் எந்த விலையையும் நான் பெற விரும்பவில்லை. ஸ்ரீபலங்களையும் மலர்களையும் தாம் விரும்பியபடி என்னிடமிருந்து எடுத்து கொள்ளலாம். பிரபஞ்சத்தின் அதிபதியான வாசுதேவருக்கு முறையாக வழிபாடு செய்வீராக. ராணி கூறினாள், விலையை கொடுக்காமல் நான் உன்னிடமிருந்து தாமரை மலர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் உனக்கு ஒரு காரிகை 16 துரோணங்கள் உணவு தானியத்தை கொடுப்பேன். அது ஏற்றுக்கொள்ளப்படட்டும். 10, 20, 30, 40 அல்லது 100 காரிகைகளை ஏற்றுக்கொண்டு பஞ்சக்கடலை கடக்க செல்லுங்கள். தாமரை மலர்களின் பொருட்டு நான் நிச்சயமாக தமக்கு பணம், நகைகள், தங்கம் அல்லது தாம் விரும்பும் வேறு எதையும் தருவேன். சபரி கூறினாள், அழகான முகம் கொண்ட பெண்ணே, நான் இப்போது உணவை குறித்து சிந்திக்கவில்லை. இறைவனை தவிர நான் வேறு எதையும் எண்ணவில்லை. என் மனம் இறைவனின் சிந்தனையை தவிர வேறு எதையும் விரும்பவில்லை. அழகான பெண்ணே என்று ராணி கூறினாள். உணவை உன்னால் நிராகரிக்கப்படலாகாது. எல்லாம் உணவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. எனவே நான் கொடுக்கும் உணவை எல்லா வகைகளிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். மிகுந்த மரியாதைக்குரிய முனிவர்கள், காடுகளில் வசிப்பவர்கள் அனைவரும் விடாமுயற்சியுடன் இல்லத்தரசர்களின் வாயில்களில் நின்று மன்றாடுங்கள். சபரி கூறினார், இது முன்பே நிராகரிக்கப்பட்டது. அனைத்தும் சத்தியத்தில் நிறுவப்பட்டுள்ளன. சத்தியத்தால் சூரியன் பிரகாசிக்கிறது. சத்தியத்தால் தான் நெருப்பு எரிகிறது. சத்தியத்தால் கடல் உறுதியாக நிற்கிறது. சத்தியத்தின் மூலம் காற்று வீசுகிறது.
சத்திய பயிர்கள் பழுக்கின்றன, பசுக்கள் பால் தருகின்றன. அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட முழு பிரபஞ்சமும் சத்தியத்தை அதன் துணையாக கொண்டுள்ளது. எனவே எல்லா வழிகளிலும் சத்தியத்தை நிலை நிறுத்துவதன் மூலம் சத்தியத்தை பாதுகாக்க வேண்டும். இறைவனை குறித்த பணியை தவிர என் மனம் எதிலும் சாய்வதில்லை. அரசியாரே, மலர்களை எடுத்து கதாயுதம் தாங்கிய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குங்கள். பிராமணர்களின் கூற்றுக்கள் மற்றும் குசப்புல், கீரைகள், நீர், மீன், வாசனை திரவியங்கள், மலர்கள், பச்சை அரிசி, தானியங்கள், சடங்குகளுக்கு இறைச்சி, படுக்கை, இருக்கை, சோளம் போன்றவற்றை ஏற்றுக்கொள்வதில் எந்த தீங்கும் இல்லை என்பது அறியப்படுகிறது. இவற்றை நிராகரிக்கலாகாது. ராணி கூறினார். மலர்கள் 4 வகைப்படும். தோட்டங்களிலிருந்து பறிக்கப்பட்டவை, காட்டிலிருந்து சேகரிக்கப்பட்டவை, வாங்கி பரிசாக பெறப்பட்ட பூக்கள். சிறந்தது காட்டிலிருந்து தானே பறித்த மலர். நடுத்தரமானது தோட்டத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட ஒரு பழம் மலர். வாங்கப்பட்டது அடிப்படையானது, பரிசாக பெறுவது பயனற்றது என்பதை கற்றறிந்த மனிதர்கள் அறிவார்கள். புரோகிதர் பூசாரி கூறினார். அரசியாரே, கதாயுதங்களை எடுத்துக்கொண்டு கதாயுதத்தை தாங்கிய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குங்கள். வேறு ஏதாவது ஒரு சாக்கு போக்கின் கீழ் நீங்கள் வேறு ஏதாவது நேரத்தில் உதவி செய்ய வேண்டும். ஈஸ்வரனார் கூறினார். சபரர் கொடுத்த ஸ்ரீபாலங்களை தாமரை மலர்களுடன் ஏற்றுக்கொண்டு ராணி மங்களகரமான வழிபாட்டை செய்தார். அவள் புராண கதையை கேட்டு இரவில் விழித்திருந்தாள். பின்னர் சபரர் தனது மனைவியிடம் இந்த வார்த்தைகளை கூறினார். அழகான பெண்ணே, விளக்குகளுக்கு எண்ணெய் எவ்வளவு கிடைக்குமோ அவ்வளவு எடுத்து கொள்ளுங்கள். பின்னர் அவர்கள் ஒரு விளக்கை ஏற்றி பகவான் ஸ்ரீஹரியின் மங்களகரமான வழிபாட்டை செய்தனர். பூமியை தாங்குபவரை தியானித்து இரவில் விழித்திருந்தனர். விடியற்காலையில் மக்கள் புனித நீராட ஆர்வமாக இருப்பதை கண்டார்கள். சிலர் சூலபேதத்திலும் மற்றவர்கள் தேவநதியிலும் நீராடி கொண்டிருந்தனர். சிலர் சரஸ்வதி நதியிலும் மற்றவர்கள் மார்க்கண்டத்தின் சுழலிலும் நீராடினார்கள். சிலர் சக்கர தீர்த்தத்திற்கு சென்று கட்டளைகளின்படி புனித நீராடினர். அந்த தூய மனிதர்கள் அனைவரும் தங்கள் புனித நீராடிய பின்னர் தேவசிலா பாறையில் விடாமுயற்சியுடன் மற்றும் உண்மையுடன் ஸ்ராத்தம் செய்தனர். அவர்களின் மனம் தூய்மையாக இருந்தது. அவர்களை கண்டதும் சபரரும் வில்வ பழங்களுடன் பிண்டங்களை செலுத்தினார். இதேபோல் பானுமதி தனது கணவருக்கு பிண்டங்களை வழங்கினார். கபடமற்ற மற்றும் வட்டி பழக்கம் இல்லாத பிராமணர்களுக்கு பாராட்டத்தக்க உணவளிக்கப்பட்டது. ராணி அவர்களுக்கு ஹவிசு, சமைத்த அரிசி, தயிர், சர்க்கரை, தேன் மற்றும் நெய், பசுவின் பாலில் செய்யப்பட்ட பால் பாயாசம் மற்றும் குறிப்பாக கிருதன்னம், சிலது கலந்த அரிசி போன்றவை ஆகியவற்றை ஊட்டினார். அவர்களுக்கு உணவளித்த பின்னர் ராணியார் உத்தரவுகளின்படி பணம் மற்றும் பிற பரிசுகளை வழங்கினார். பரிசுகளில் செருப்புக்கள் மற்றும் பாத அணிகள், குடை, படுக்கை, பசு, காளை, பல்வேறு வகையான நகைகள், தங்கம் மற்றும் பணம் ஆகியவை அடங்கும். அரசரே, ஒருவர் சக்கர தீர்த்தத்தில் பழுப்பு நிற பசுவை பரிசாக வழங்கினால் அது மலைகள், காடுகள் மற்றும் பூங்காக்களுடன் முழு பூமியையும் பரிசாக வழங்குவதற்கு சமம். மன்னர் உத்தானபாதர் கூறினார். தேவர்களின் தலைவரே, என் மீது அனுதாபம் கொண்டு பிரபஞ்சத்தின் ஆண்டவரின் பெயரால் அவரது பெயரில் வழங்கப்பட வேண்டிய அனைத்து மதிப்புமிக்க பரிசுகளையும் எனக்கு கூறுங்கள். ஈஸ்வரனார் கூறினார். ஏஞ்சை விதைகளை தானம் செய்பவன் விரும்பிய சந்ததியை பெறுகிறான். இஞ்சின் விதைகள். விளக்குகளை தானம் செய்பவன் சிறந்த காட்சி சக்தியை பெறுகிறான். நிலத்தை தானம் செய்பவன் ஸ்வர்க்கத்தை அடைகிறான். தங்கத்தை தானம் செய்பவன் நீண்ட ஆயுளை பெறுகிறான். வீடு கொடுப்பவன் நோய்களிலிருந்து விடுபடுகிறான். வெள்ளியை கொடுப்பவன் அழகானவனாகிறான். ஆடைகளை கொடுப்பவன் சந்திரனின் உலகத்தை அடைகிறான். குதிரைகளை கொடுப்பவன் சூரிய கடவுளைப் போல ஆவான். காளையை கொடுப்பவன் நன்கு அடைந்த மகிமையையும்
செல்வத்தையும் அடைகிறான். பசுக்களை கொடுப்பவன் சொர்க்கத்திற்கு செல்கிறான். வாகனங்களையும் படுக்கையையும் கொடுப்பவன் நல்ல மனைவியை பெறுகிறான். பயத்திலிருந்து உதவி செழிப்பை பெறுகிறான். உணவு தானியங்களை கொடுப்பவன் நிரந்தர மகிழ்ச்சியை அடைகிறான். வேத உரையை கொடுப்பவன் நித்திய பிரம்மத்தை அடைகிறான். நீர், உணவு, மண், உடைகள், எள், தங்கம் மற்றும் நெய் போன்ற அனைத்து தானங்களிலும் பிரம்ம தானம், கல்வியின் பரிசு சிறந்தது. தானம் செய்பவர் எந்த நோக்கத்திற்காக அல்லது உணர்ச்சி ரீதியான ஆர்வத்துடன் தானம் செய்கிறார் என்பதை பொறுத்து அது எவ்வளவு உணர்ச்சிகரமானதாக இருந்தாலும் அதற்கு ஏற்றவாறு போதுமான பலனை பெறுகிறார். அரசே, ராணி அளித்த பல்வேறு பரிசுகளை கண்ட சபரர் தனது மனைவியிடம் கூறியதை கேளுங்கள். அழகு பெண்ணே, வேதங்களில் தேர்ச்சி பெற்ற பிராமணர்கள் படித்த புராணத்தை நான் முழுமையாக கேட்டிருக்கிறேன். தான தர்மத்தின் பலன் மங்களகரமானது. முந்தைய பிறவிகளில் குவிந்த பாவம் புனித நீராடல், தானம், விரதம் போன்றவற்றின் மூலம் அழிக்கப்பட்டது. உடலை துறந்த பிறகு அதை வழக்கமாக கைவிட இயலாது. ஒருவன் சிறந்த இலக்கை அடைகிறான். உலக இருப்பு என்ற கடலுக்கு நான் பயப்படுகிறேன். அழகு பெண்ணே, நான் தங்களிடம் உண்மையை கூறுகிறேன். அழகு பெண்ணே, நான் பல பாவங்களை செய்துள்ளேன். பல விலங்குகள் என்னால் கொல்லப்பட்டுள்ளன. நான் எப்போதும் பல மலைகளை எரித்திருக்கிறேன். அந்த பாவங்களால் நான் எரிக்கப்படுகிறேன். வறுமை என்னை ஒருபோதும் விட்டு விலகாது. நான் ஒரு பாவி. நான் ஒருபோதும் தீர்த்தத்தில் புனித நீராடியதில்லை. எனவே அழகான பெண்ணே, நான் பரிதாபகரமானவன். நீக்க முடியாத வறுமையை நான் அனுபவித்திருக்கிறேன். தாம் உனது தாயின் இல்லத்திற்கு செல்வீராக. என் மீது அன்பும் பாசமும் கொள்வதை நிறுத்துவீராக. நான் மலையின் உச்சியில் ஏறி என்னை சாகடிக்க விரும்புகிறேன். சபரி கூறினார், எனக்கு என் தாய் அல்லது தந்தையுடன் எந்த தொடர்பும் இல்லை. உறவினர்கள் மற்றும் உறவினர்களுடனான எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. என் இறைவா, நான் உங்களைப் போலவே அதே இலக்கை அடைவேன். பெண்கள் தங்கள் கணவர்கள் இல்லாமல் தொடர்ந்து வாழ வேண்டும் என்று அவர்களின் தர்மம் அனுமதிக்காது. அத்தகைய வாழ்க்கையில் தர்மசாஸ்திர நூல்களால் அறிவிக்கப்பட்ட பல குறைபாடுகள் சாத்தியமாகும். போஜர்களின், அதாவது சபர குலத்தின் தலைவரே, விரதம் குறைபாடாக இருக்காமல் இருக்க விரதத்தை சடங்கு ரீதியாக முடிக்கவும். நீங்கள் விரும்பும் எதையும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கவும். தனது மனைவியின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் சபரன் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் ஸ்ரீபலத்தை எடுத்து முறையாக ஹோமம் செய்தார். அனைத்து தெய்வங்களையும் வணங்கிய பின்னர் அவளுடன் உணவை எடுத்து கொண்டார். சைத்திர பௌர்ணமி என்று அழைக்கப்படும் சித்ரா பௌர்ணமி நாளில் விஷுவம் சமச்சீராக இருப்பதை அறிந்து அவர்கள் அங்கே 3 தினங்கள் தங்கினர். 56ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.